போதும் பாப்பா, அந்த தலையை ரொம்ப ஆட்டாத. நீ தலையை ஆட்டிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு பயங்கரமாக தலை சுத்துது. அம்மா, இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாய், வெல்கம் ஆல் கைஸ். இன்றைக்கி கூட நம்ம சம்மர் ஹேர் ஸ்டைலை தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி நார்மலாக நான் போனி டைல் கூட ஃபிஷ் ஸ்டைல் ஹேர் ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன். முன்னாடி கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால முடியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ட்விஸ்ட் பண்ணி சின்ன சின்ன கிளிப்ஸை இந்த மாதிரி 3 பார்ட்டிஷன்ஸாக எடுத்து போட்டுக்கிறேன். 2 சைடும் அதே மாதிரி போட்டதுக்கப்புறமா இப்போது நல்லா மேலே ஏற்றி சீவிட்டு சிம்பிளாக ஒரு போனி டைலை தான் போட போகிறேன். ஆக்சுவலி கைஸ், லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ண வீடியோவில் நீங்கள் எல்லாருமே எனக்கு கொடுத்த சஜஷன் ரொம்ப டைட்டாக போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி போனி டைல் போடும்போது அது பார்க்க கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். பட் என் பொண்ணுக்கு இது கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும், அவ்வளோ டைட்டாக இருக்காது. இப்போ போனி டைலை போட்டு முடிச்சிட்டேன். இதை இப்படியே விட்டுறலான்னு பார்த்தா, மம்மி இந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்கல, ஏதாச்சும் நியூ ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணு. அதனால் நார்மலாக நான் ஜடையை நம்ம 3 கால் எடுத்து பின்னுவோம் இல்லையா, அந்த மாதிரி பின்னாமல் 90s கிட்ஸ் இதை 1000 கால் ஜடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த ஜடையை பார்க்குறதுக்கு ஃபிஷ்ஷோட டைல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது ஃபிஷ் டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பின்னி கீழே ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுறலாம். வெறும் 2 நிமிஷத்துலேயே இந்த ஹேர் ஸ்டைலை பண்ணி முடிச்சாச்சு. பழைய மாடல் ஹேர் ஸ்டைலுக்கு கொஞ்சமாக புது லுக் கொடுத்து ட்ரெயின் பண்ணியாச்சு. பாருங்க, போட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ எவ்வளோ லூஸாக இருக்குன்னு. அவளுக்கு இது கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். நான் பண்ண இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தது எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.